ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். என் குழந்தையாக்கிய உனக்கும் இது பொருந்தும். உன்னோட மனசளவில் நீ எப்பவும் குழந்தை போல இரு. எந்த வன்மத்தையும் யார்கிட்டையும் காட்டாத. உன்னோட மனசுக்குள்ள தோணலாம், பாபா என்னை எல்லாருமே சங்கடப்படுத்துறாங்க, நான் எப்படி அவங்களுக்கு நல்லது நினைக்க முடியும்னு சொல்லி. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நீ அவங்கள மாதிரி கிடையாது. நீ என்னுடைய மனம் உவந்த பக்தன், என்னுடைய மனசை எப்பவும் மகிழ்விக்கக்கூடிய பக்தன். உன்னுடைய மனசறிஞ்சி நீ ஒருத்தருக்கும் ஒரு தீங்கும் செய்ததில்லை. அதனால தான் நீ என்ன குருவா பெற்று நான் எப்பவும் உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த க்ஷணம் முதல்ல நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் குரு அப்படிங்கிறவர் வாச்சிட மாட்டாரு. யார் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் குரு கிடைக்கும். குரு அவசியம் எதுக்குன்னு சொல்லி நானே உன்கிட்ட ஏற்கனவே சச்சரிதத்தின் மூலமாக சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், இப்போவும் நடந்துகிட்டு இருக்கலாம், இனிமேயும் நடக்கலாம். இதில் எதுவுமே உனக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. நடந்து முடிஞ்சதை யோசித்து பார்க்கும்போது இது நடந்திருக்கலாமா நடந்திருக்க வேண்டாமான்னு தோணும். ஆனால் அதை எப்படி தவிர்க்க முடியாமல் நடந்து முடிந்ததோ அது போல தான் இனி வரப்போகிறதும். எதையும் உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் குருவா நான் உன் கூட இருக்கும்போது ஒரு சில ஆபத்துக்களில் இருந்து உன்னை முன்கூட்டியே எச்சரிக்கை தந்து காப்பாற்ற முடியும். அந்த ஆபத்திலிருந்து ஒரே அடியாக தவிர்த்திட முடியாது, ஆனால் அந்த பாதை ஆபத்தானது. அதில் எப்படி நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு பத்திரமா பயணம் பண்ணலான்னு சொல்லி உனக்கு கூடவே இருந்து உறுதுணையா உன் கூட வழி நடத்துவேன். இதுக்கு தான் குரு அவசியம். இல்லைன்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் நீ சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று ரொம்ப முக்கியம், குருவா என்னை ஏற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, என் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வைக்கணும். நீ நம்பிக்கை வச்சியானா நிச்சயமா உனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணம் சுமூகமாகவும் சுகமாகவும் அமையும். என் மேலே நம்பிக்கை வச்ச பக்தர்களை பற்றி நீ நிறைய சச்சரிதத்தில் படிச்சிருப்ப. என்னை நம்பி எந்த ஒரு பக்தன் மனசால பாபான்னு நினச்சி என்னை வணங்குறானோ அவனுக்கு நான் உடனே போய் உதவி செஞ்சுருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய பக்தரில் ஒருத்தர் என்னை மனசால நினச்சி தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு தேள் கடிச்சிருக்கும். அந்த நேரத்தில் அந்த தேள் கடித்த அந்த கடிவாயின் பகுதியில் கொஞ்சம் போல் என்னுடைய உதிய வச்சா அந்த தேள்கடியோடைய வலியின் வீரியம் குறையும், தேள்கடியோடைய அந்த விஷம் அவரை பாதிக்காம தாக்காம இருக்கும்னு நம்பினார். ஆனால் அந்த நிமிஷம் அவர் கையில் உதி இருப்பு இல்லை. அப்போ என்ன செஞ்சார் தெரியுமா? பாபான்னு சொல்லி என் படத்துக்கு முன்னால் என்னை மனசார வேண்டி என் படத்துக்கு முன்னால் எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஊதுபத்தியிலிருந்து கீழே கொட்டிய அந்த சாம்பலை எடுத்து, பாபா இது உங்களுடைய உதின்னு நான் நம்பி இவருடைய இந்த வேதனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு உதவுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த தேள் கடித்த அந்த கடிவாயின் பகுதியில் அந்த சாம்பலை வைக்கிறாரு. அந்த நிமிஷம் அந்த சாம்பல் உதியாக மாறுது. எதனால் தெரியுமா? அந்த பக்தர் என் மேலே வச்ச நம்பிக்கையினால். அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை வணங்கி வழிபாடு செய்யும் போது நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணம் நிச்சயமாக என்னால் கவனிக்கப்படும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் மேலே நம்பிக்கையை மட்டும் குறைச்சிடாதீங்க. எந்த இடத்துல அது குறையுதோ அப்போ தான் நீங்கள் சிக்கலில் போய் சிக்கிக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் மாயை. மாயை எப்போவுமே மனுஷனுக்குள்ள சந்தேகத்தை வர வைக்கும். ஏன் இப்போ கூட நான் சொன்னேன், அந்த ஊதுபத்தியிலிருந்து வந்த அந்த சாம்பல் எப்படி உதியாக மாறும்னு சொல்லி. அது உன்னுடைய தவறு கிடையாது, இதுவும் மாயையின் விளையாட்டே. அதையும் மீறி உன் குருவா என்ன நீ நம்பினியானா நிச்சயமாக அந்த சாம்பல் நிச்சயமாக அவருடைய வலியை போக்குச்சு அப்படின்னு நீ நம்பினியானா உனக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை வரலாம். வரும்போது அன்னைக்கு பாபா அவருக்கு உதவியது போல எனக்கும் இன்னைக்கு இதில் உதவுவாருன்னு சொல்லி நீ நம்பி ஒரு சாதாரண சாம்பலை எடுத்து உன் நெத்தியில் பாபான்னு சொல்லி நீ நெற்றியில் தரித்து கொண்டாயெனில் அது என்னுடைய உதியே. இந்த இடத்துல உனக்கு வேண்டியது என் மேலே நம்பிக்கை மட்டும்தான். அது போல தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரலாம். அது பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், எந்த விதமான
உடல் வேதனையாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலையும் என் பாபா என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உன் கூட எப்போவுமே என்னை பயணப்பட செய்யும். என்னை நம்புவியா? நம்பினியானா உன் மனசில் எதையோ இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கல, அது எல்லாத்தையும் என் காலடியில் வச்சுட்டு நிம்மதியாக இரு. ஒரே ஒரு நொடி போதும். கண்ணை மூடி பாபான்னு என்னை கூப்பிடு. நீ கூப்பிட்டது என் காதில் விழுந்துருச்சு. இந்த நொடி தொடங்கி உன்னுடைய சங்கடங்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். கொஞ்சம் போல நம்பிக்கையோடவும் நிறைய பொறுமையோடவும் நீ என்னை பக்தி பண்ணினா போதும். உன் கூட நான் எப்பவும் இருந்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் என் குழந்தையே. எதை பற்றியும் கவலைப்படாத. எதையும் நாம் கொண்டு வரல, எதையும் நாம் கொண்டு போக போகிறதும் இல்லை. இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் வர கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னுடைய கடமையை எப்பவும் சரிவர செஞ்சு வா. சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்காத. உன்னுடைய திறமையை வச்சு நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல தான தர்ம காரியத்துக்கும் செலவிடு. அது உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்போதும் சூழ்ந்திருந்து காப்பாற்றும். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எப்பவும் கவலையே படக்கூடாது. சரி பார்க்கலாம். இந்த பதிவை கேட்குற இந்த நிமிஷம் நீ சிரிக்கிற இல்லையா? இதே போல எப்பவும் மலர்ந்த முகத்தோட நீ சந்தோஷமா இருக்கணும். சரியா? நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்குவேன். என்னை நம்பு. நான் உன் கூட தான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட கவலை அப்படிங்கிறது உனக்குள்ளே வரக்கூடாது. நிறைய சந்தர்ப்பங்கள் வரலாம், கவலை கொடுக்கறதுக்கு தயாராக அடுத்த விஷயங்கள் காத்திருக்கலாம். ஆனால் நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு என் குழந்தையே. உன்னையும் உன் குடும்பத்தையும் சூழ்ந்திருந்து காக்க வேண்டியது உன் சாய், என் பொறுப்பு. நிம்மதியாக இரு, சௌக்கியமாக இரு. என் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான அருள் உரைகளையும் பாபாவின் அற்புதமான பதிவுகளையும் கேட்பதற்கும் அதை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது எனக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும். அதோடு இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. மற்றும் பல அற்புதமான பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.